நவராத்திரி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இதிலே பெண்கள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். இந்த பெண்களுக்கான தாம்பூலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுதே நம்ம வீட்டுல நவராத்திரி கொலு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பெண்கள் போய் மற்றொரு பெண்களை போய் வீட்டுக்கு வாங்க வந்து தாம்பூலம் வாங்கின்னு போங்கன்னு சொல்லுவா. அந்த பெண்களை வரவழைத்து அவர்களுக்கு நலங்கிட்டு தாம்பூலத்தை கொடுப்பார்கள். ஆத்துல ஒரு சுமங்கலி பூஜை பண்ணா கூட அந்த நேரத்துல ஒரு கன்னியா பூஜைங்கிறதையும் வச்சிருப்பா தெரியுமா. அந்த சுமங்கலி பெண்களோடு சேர்த்து இந்த கன்னியையும் உட்கார்த்தி வைக்க வேண்டும் சொல்றா. அப்பத்தான் இந்த பூஜையானது முழுமை பெறும், நிறைவு பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்க வலியுறுத்தி சொல்லி இருப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நவராத்திரியில் பெண் குழந்தைகளுக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களே, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நவராத்திரியில் மட்டுமல்ல, எப்பொழுதுமே பெண் குழந்தைகளுக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய தர்மம் நமக்கு போதிக்கின்ற விஷயம். இந்த லோகத்திலே அனைத்தும் சர்வம் சக்திமயம் என்று சொல்கிறார்கள். நம்முடைய தர்மம் சொல்றதே அததான். அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா பூமியை கூட பூமி தாய் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனையும் விட நம்முடைய தேசத்தை கூட நம்ம எப்படி சொல்லுவோம், பாரத மாதா அப்படின்னு தானே சொல்றோம். ஆக எல்லாவற்றையுமே பெண்ணாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதாவது இந்த லோகத்திலே எல்லா இடத்திலும் சக்தி அன்னையானவள் நிரம்பி இருக்கிறாள். சர்வம் சக்திமயம் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான ஒரு தத்துவமாக இருக்கிறது. அதிலே இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இதிலே பெண்கள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். இந்த பெண்களுக்கான தாம்பூலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுதே நம்ம வீட்டுல நவராத்திரி கொலு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பெண்கள் போய் மற்றொரு பெண்களை போய் வீட்டுக்கு வாங்க வந்து தாம்பூலம் வாங்கின்னு போங்கன்னு சொல்லுவா. அந்த பெண்களை வரவழைத்து அவர்களுக்கு நலங்கிட்டு தாம்பூலத்தை கொடுப்பார்கள். இதுல குறிப்பாக அந்த பெண் குழந்தைகள்னு சொல்றா இல்லையா, அந்த குழந்தைகள்னு பார்த்தா என்ன வயசுன்னு சொல்றான்னா, 3 வயதிலிருந்து 12 வயதிற்கு உட்பட்ட பெண்கள், அதிலும் குறிப்பாக வயதிற்கு வராத பெண் குழந்தைகளை கன்னிகை என்ற பெயரிலே சொல்லுவார்கள். அந்த குழந்தைகள் எப்பொழுதுமே அம்பாளினுடைய அம்சம் நிறைந்த குழந்தைகளாகவே பார்க்கப்படுகிறார்கள். பாலா திரிபுர சுந்தரி என்ற பெயரிலே அந்த குழந்தைகளை அழைக்கிறார்கள். கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவா. கன்னியா பரமேஸ்வரி, கன்னிகா பரமேஸ்வரின்னு சொல்லுவா. இந்த 3 வயதிலிருந்து 12 வயதிற்கு உட்பட்ட அந்த குழந்தைகள், அதிலும் வயதிற்கு வராத பெண்களைத்தான் கன்னிகா என்ற பெயரிலே அழைப்பார்கள். அந்த குழந்தைகள் அனைவருமே அந்த பாலா திரிபுர சுந்தரியினுடைய அம்சமாகவே பார்க்கப்படுகிறார்கள். இவள்தான் ஆதிசக்தி அப்படின்னு சொல்றார். இதுலையும் நம்ம ஆதிசங்கரராகட்டும், இன்னும் காளிதாசராகட்டும், இவ அனைவருமே அம்பிகையை, அந்த ஆதி பராசக்தியை இந்த குழந்தையாகவே பாவிக்கிறார்கள். அதுவும் பெண் குழந்தையுடைய ஸ்வரூபமாக அந்த கண்களை மூடிக்கொண்டு பார்க்கும் பொழுது ஒரு குட்ட பாவாடை போட்டுண்டு அழகா ஒரு பாவாடை அணிஞ்சுண்டு ஒரு குழந்தை அப்படியே ஜல் 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 ஜல்னு ஓடி வர்ற மாதிரி காளிதாசன் அப்படியே கற்பனையிலே விவரிக்கிறார். அப்படியே பார்த்தோம்னா இப்படி நம்முடைய தர்மமானது அந்த குழந்தைகளை அந்த ஆதி பராசக்தியாகவே பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதுவும் நவராத்திரின்னு சொல்லி வரும்போது ஆதி பராசக்தி அன்னை தானே முக்கியத்துவம் பெறுகிறாள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அந்த அம்பிகைக்குள்ளே ஒடுக்கம். அதே மாதிரி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் சக்தியானது எங்கிருந்து வருகிறதுன்னு பார்த்தா அந்த ஆதி பராசக்தி அன்னையிடம் இருந்துதான் வருகிறது அப்படின்னு சொல்றார். அந்த ஸ்வரூபமாகவே இந்த பெண் குழந்தைகளை பார்க்க வேண்டும். அது நம் வீட்டு பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பக்கத்து வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஜாதி மத நிற பேதம் ஏதுமின்றி எந்த பெண் குழந்தையாக இருந்தாலும் இந்த வயதிற்குட்பட்ட குழந்தைகள் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்ன அந்த நவராத்திரி டைம்ல இந்த குழந்தைகளை உட்காத்தி வச்சு அவளுக்கு காலில் நல்லா மஞ்சளை பூசி விட்டு நல்லா நலங்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு தாம்பூலத்தை கொடுத்து அவளை குழந்தையாக நினைக்காமல் அன்னையாகவே பாவித்து நமஸ்கரிக்க வேண்டும் சொல்ற. வயது வித்தியாசம் பாராமல் எல்லோருமே அந்த கன்னிகா பரமேஸ்வரிக்கும் அந்த பாலா திரிபுர சுந்தரிக்கும் அந்த 3 வயதிலிருந்து 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தையை வரும் பொழுது அந்த குழந்தைக்கு வஸ்திரத்துடன் கூடிய தாம்பூலத்தை கொடுத்து அனைவருமே அவளுக்கு நமஸ்கரிக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏன் இவ்வளவு உபச்சாரம் பண்ணணும்னு சொன்னா, அவர்கள் அந்த அம்பிகையினுடைய அம்சமாக பார்க்கப்படுவதால் தான். இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமும் வலியுறுத்தி சொல்கிறது. ஆத்துல ஒரு சுமங்கலி பூஜை பண்ணா கூட அந்த நேரத்துல ஒரு கன்னியா பூஜைங்கிறதையும் வச்சிருப்பா தெரியுமா. அந்த சுமங்கலி பெண்களோடு சேர்த்து இந்த கன்னியையும் உட்கார்த்தி வைக்க வேண்டும் சொல்றா. அப்பத்தான் இந்த பூஜையானது முழுமை பெறும், நிறைவு பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்க வலியுறுத்தி சொல்லி இருப்பா. ஆத்துல ஒரு சுமங்கலி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது கூட அங்கேயும் இந்த கன்னிகை பெண்கள் அப்படிங்கிற ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறார்கள்.
அத்தனை அம்சம், அத்தனை சக்தியானது இந்த இடத்திலே நிரம்பி இருக்கிறது. இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. பொதுவாகவே இது எந்த நாட்டிலுமே இல்லாத ஒரு தனி சிறப்பாகவே இதை பார்க்கலாம். அதாவது குழந்தைகளை ஒரு சின்ன குழந்தையா தான் பாப்பா, அதுவும் பெண் குழந்தைகள் வரும்போது ரொம்ப செல்லம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுட்டு இருப்பாளே தவிர, அந்த பெண் குழந்தையே தெய்வமாக பார்க்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் தான் நம்முடைய சம்பிரதாயம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை சிறப்பம்சம் கொடுக்கிறார்கள் அந்த பெண் குழந்தைக்கு. எவர் ஒருவருடைய இல்லத்திலே அந்த பெண் குழந்தைகள் கால்களிலே இந்த கொலுசுகளை அணிந்து கொண்டு, அதுவும் இப்ப எல்லாம் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த கொலுசு சத்தம் ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிற மாதிரி வெறும் அந்த மணி இல்லாத, முத்து இல்லாத ஒரு சின்ன ஒரு லேசா ஒரு கம்பி மாதிரி போட்டு விடுறா குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி போடவே கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எப்படி சொல்றதுன்னா, இந்த குழந்தைகள் காலில் நல்ல சலங்கைகள் நிறைய நிரம்பி இருக்க வேண்டும். இந்த குழந்தைகள் வீட்டிலே நடக்கும் பொழுது ஜல் 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 அப்படின்னு அந்த சலங்கை ஒலியானது நிறைந்திருக்க வேண்டும். அந்த ஜல் ஜல் ஜல்னு வர்ற அந்த சலங்கை ஒலிகளின் மூலமாக அந்த வீட்டிலே எந்த விதமான தீய சக்திகளுமே கிட்ட வராதுங்கிறான். எதிர்மறை சக்திகள் எதுவுமே வராதாம். அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டுக்குள்ள அந்த கால்கள்ல சலங்கையோட ஒரு கொலுசு அணிஞ்சுண்டு ஜல் 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 நடந்துட்டு இருந்தாலே இந்த வீட்டிலே சாட்சாத் மகாலட்சுமி ஆனவள் குடியிருப்பாள். அந்த அன்னையினுடைய பரிபூர்ணமான அருளானது அந்த இல்லத்திலே நிரம்பி இருக்கும். அந்த இல்லத்திலே என்றென்றும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கும். இவ்வளவு சிறப்பம்சம் அந்த பெண் குழந்தைகளுக்கு உண்டு. அதனாலதான் இந்த நவராத்திரி நாள்ல மற்ற நாள்ல நம்மளால பண்ண முடியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த நவராத்திரி டைம்லயாவது அந்த மாதிரி அந்த 3 to 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், அது நம் வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உறவினர்கள் வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை நம் இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு நலங்கிட்டு வஸ்திரத்துடன் கூடிய தாம்பூலத்தை அளித்து நமஸ்கரிக்க வேண்டியது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.